அடுத்த 11th சம். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் த, அதாவது ஒரு அமௌண்ட் இருக்குது, பிரின்சிபல் 16,000 அப்படின்ற அமௌண்ட்டு. அதாவது 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. அது 40 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா உண்டு. ஃபார் 2 இயர்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் 2 இயர்னா பிரின்சிபல் இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர். வெறும் 100 மட்டும் போடக்கூடாது, 100 ஸ்கொயர். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்களேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன்றது 40 ரூபான்னு கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் 16 கொடுத்துட்டாங்க. ஆர் கண்டுபிடிங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா படி டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். கரெக்டு தானே? ஸோ இது கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க, ஆரை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. இது சால்வ் பண்ணிங்கன்னா 40 ரூபான்னு கொடுத்தாச்சு, 40 ரூபா போட்டாச்சு, பிரின்சிபல் கொடுத்தாச்சு, ஆர் ஸ்கொயர் கொடுத்தாச்சு. நீங்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணீங்கன்னா இங்கே நம்ம வந்து இந்த 1 2 3 இந்த 3 0 அடிச்சிருவோம், அதுக்கடுத்து போடுறோன்றப்போ மேபி கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, தப்பு இல்லை, அது உங்களோட விருப்பம். நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் எடுத்து நமக்கு என்ன டேட்டா தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து 100 × 100 இந்த பக்கம் கொண்டு போயிடணும், 16,000 கீழே கொண்டு வந்துடணும்ல, ஈக்குவல் இந்த பக்கம் இருந்தால் அது மொத்தமாக எழுதிக்குவேன். அப்போ தான் கன்ஃபியூஷனாக இருக்காது. அப்படின்றப்போ 40 × 100 × 100 போட்டேன்னா டிவைட் பை 16,000, 1 2 3. ஸோ 1 2 3 அடிச்சாச்சு. இந்த 4 வச்சு 1 4 is 4, 4 4 16 போட்டுட்டு இங்கே கிடச்சிரும். இந்த 4 வச்சு இந்த 100 அடிச்சிங்கன்னா 1 4 is 4, 25 4 100 இங்கே கிடச்சிரும். ஸோ ஆர் ஸ்கொயர் 25ன்றது எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஆர் என்ன, இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் ரூட்டாக மாறும். ரூட்டாக மாறிச்சுன்னா 25 எப்படி போட்டுக்கலாம், 5 × 5. ஸ்கொயருக்குள்ள 2 நம்பர் இருந்தால் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஆர் வந்து 5%. பார்க்க பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா 10 செகண்டில் இந்த சம் செஞ்சு தூக்கி போட்டு ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஸோ பி வந்து 5% தான் ஆன்சர் இந்த சமுக்கு.